கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனை, தேவனால் தரப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து தான் என்ன? பரம ஈவுனா பிதாவாகிய தேவன் நமக்கு அருளின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் எல்லா ஈவுகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் மேலான நன்மை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பிலே நிலை நிற்கும்படியாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவை நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை ருசி பார்த்து ஒருவன் மறுதலித்து போனானே ஆனால் அவன் மீண்டும் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் ஒரு காரியத்தை முடியாது, இது கூடாது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஆனால் இங்கே வேதத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு, இது கூடாத காரியம். யார் மறுதலித்து போகிறார்? யார் தேவனையும் தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் அசட்டை பண்ணி தங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகளை நடப்பிக்கிறார்களோ, பின்வாங்கி போகிறார்களோ, பின்மாறி போகிறார்களோ, அவர்கள்தான் மறுதலித்து போகிறவர்கள், மீண்டும் புதுப்பிக்கப்பட கூடாமல் போகிறவர்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேவனையும் தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரையும் அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களுடைய பிந்தின நிலை முந்தின நிலையை காட்டிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கண்டித்து உணர்த்துகிறார். எப்பொழுதுமே வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம இருந்தோன்னா நம்மால் நம்முடைய வழி செவ்வையானதாக இருக்கிறதா? கர்த்தர் நியமித்த பாதையில் நம்முடைய ஓட்டம் இருக்கிறதா? நித்திய ஜீவனை நோக்கி நாம் பிரயாணிக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியாது. வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம்தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆலோசனை, கட்டளை, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவரால் தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த கட்டளைகளின் வழியாய் நம்மை நடத்த முடியும். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். அவர்தான் நமக்குரிய பலன். ஏன்னா நாம் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க கூடாது என்று நமக்கு விரோதமாய் போர் செய்கிறது வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. அந்த சேனையை நாம் மடங்கடித்து அந்த சேனையின் தலைவனாகிய பிசாசை நாம் காலின் கீழ் போட்டு மிதிக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு பலப்படுத்தப்பட்டு சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளாகி நம்மை பார்த்து மீண்டும் ஒரு விசை நம்முடைய தேவன் கண்டித்து உணர்த்துகிறார். என்னையும் என்னால் உனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் நீ அசட்டை பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும், எப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணினேன்? நான் என்ன காரியத்தை செய்ததினால் பரிசுத்த ஆவியானவரையும் அதை எனக்கு தந்த தேவனையும் அசட்டை பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழும்பும். அதற்கான பதில்தான், எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறோம், எந்தெந்த கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரையும் அவரை நமக்கு தந்த பிதாவாகிய தேவனையும் நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்று இதற்கு முந்தின வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே 1 தெசலோனிக்கேயர் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த வசனம்தான் அதற்கான பதில். எவன் ஒருவன் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை உணராமல் அசுத்தமான கிரியைகளை நடப்பிக்கிறானோ அவன்தான் தேவனையும் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் அசட்டை பண்ணுகிறான். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். இப்போ தேவன் நம்மை எதற்காகத்தான் அழைத்திருக்கிறார்? துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்மை அந்த நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் தேவ பிள்ளைகளாகி நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாகத்தான், பரிசுத்தமான கிரியைகளை நடப்பிக்கும்படியாகத்தான், இன்னும் பரிசுத்தமாய் தேவ பிள்ளைகளாகிய நாம் உருவாக்கப்படும்படியாகத்தான் தேவன் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனாலும் தேவனை தரிசிக்க முடியாது. கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற பிதாவாகிய தேவனை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், நாம் அதிலே பிரவேசிக்க வேண்டுமானால், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனுடைய அந்த ஸ்தலத்திலே, அவர் சமூகத்திலே நாம் நித்தியமாய் அவரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டுமானால் நம்முடைய கிரியைகள் இந்த பூமியில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஏன்னா இங்கே நம்ம எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க முயற்சி செய்தாலும்
பரிசுத்தத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது. இன்னும் பரிசுத்தம். ஏன்னா நாம் போய் சேருகிற ஸ்தலம் ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவ சமூகத்தில் தான் தேவ பிள்ளைகளாகி நாம் போய் சேரப்போகிறோம். அங்கேதான் நித்தியமாய் தேவனோடு கூட வாழப்போகிறோம். அதற்காக நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு பரிசுத்தமாய் வாழ முடியுமோ நம்மை அதற்கு ஆயத்தப்படுத்துகிற, நம்மை பரிசுத்தமாய் வாழ பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்னும் அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான நினைவுகள், அசுத்தமான காரியங்களை பார்க்கிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள், அசுத்தமான பேச்சு, அசுத்தமான காரியங்களை கேட்கிற காரியம், அசுத்தமான காரியங்களை செய்கிறது, அசுத்தமான காரியங்களை நோக்கி நடக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுமே. ஆனால் நம்மால் எப்படி அந்த பரிசுத்த தேவன் வாழுகிற பரிசுத்த ஸ்தலத்திற்கு நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியா அதை சுதந்திரிக்க முடியும்? தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் கண்டித்து உணர்த்துகிறார். தேவனையும் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் அசட்டை பண்ணாதே. அது உன்னை நித்திய நரகத்திலே தள்ளிவிடும். தேவன் நம்மை நேசிக்கிறதுனால, மீண்டும் மீண்டும் அவர் நம்மை இழந்து போக விரும்பாததுனால இப்படிப்பட்ட காரியங்களை, நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்துகிறார். தன் பிழையை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இவ்வளவு நாட்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருவேளை நம்மிடத்தில் அசுத்தமான கிரியைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு தருணம் தருகிறார். அந்த காரியத்தை விட்டுவிட மனதோடு, அந்த காரியத்தை இனி செய்யாதபடிக்கு அதை விட்டு விடுகிற மனதோடு கர்த்தரிடத்தில் நாம் அதை அறிக்கை செய்து அவரிடத்தில் நாம் கெஞ்சி மீண்டும் அந்த நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாரும் என்று தாவீதை போல ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தாவீது கருளின் நிச்சயமான கிருபை நான் உனக்கும் தருவேன் என்று வேதத்தில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். மீண்டுமாய் அவருடைய நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவ பிள்ளைகளாகி நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தமாய் கர்த்தருக்குள் வளர, கர்த்தருடைய சத்தியத்திற்குள் நடத்தப்பட, கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான கிரியைகளை பார்க்க, கேட்க, செயல்பட, போக்குவரத்து காரியமாய் பரிசுத்தமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை நமக்கு மிக மிக அவசியம். அவரால் ஆளுகை செய்யப்பட்டு, அவரால் பலப்படுத்தப்பட்டு, அவரால் சகல சத்தியத்திற்குள் நடத்தப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தருக்கு பிரியமான மனவாட்டியாய் உருவாக்கப்படவும் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு பிரியமான பரிசுத்த தேவ பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவரோடு கூட நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.